உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே. இந்த நாளில் கூட 100க்கு 100 உமக்கே ஆராதனை நிகழ்ச்சியை காண வந்திருக்க எல்லா சகோதரருக்கும் சகோதரிகளுக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் திருச்சபை மக்கள் இன்றைக்கு இணைந்து தேவனுடைய நாமத்தை மையப்பட்டு வந்திருக்கார்கள். தேவ ஆவியானவர் நம் நடுவில் பெரிய காரியங்கள் செய்ய வல்லவராக இருக்கார். ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகள் தேவ சமூகத்தில் வரும்போது பாடல்களை பாடும்போது தேவனுடைய நாமம் ஒன்றை மையப்பட்டுக்காய் ஸ்தோத்திரம். நீங்கள் பாடி துதிக்கும் போது தேவாதி தேவன் உங்கள் நடுவிலே வாசம் பண்ணுகிறார், தேவனை உயர்த்துகிறவர்களாய் நாம் இந்த நாளில் காணப்பட வேண்டும். தேவ பிள்ளையே, இயேசு நமக்கு ஜீவனை கொடுத்திருக்கார். இயேசு ஜீவனை கொடுத்த தேவனுக்கு நாம் நன்றியாக அவரை பாடி துதித்து அவருடைய நாமத்தை மையப்படுத்த வேண்டும். ஹல்லேலூயா. தேவனை அப்படி துதிப்போம். நீங்கள் எல்லாம் வாங்க, கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வோம். கர்த்தர் ஒரு பெரிய காணிச்சுவா. இந்த 1 மணி நேரமும் தேவனுடைய நாமத்தை மையப்படுத்துங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்கள் செய்ய அவர் வல்லவராக. ஹல்லேலூயா. இயேசு நமக்கு ஜீவனை கொடுத்தவரை நாம் உயர்த்தி பாடுவோம். ஹல்லேலூயா. இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே, இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே, இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே, இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே. துதி பாடல் நான் பாடி இயேசுவை என்றென்று வாழ்த்திடுவேன். துதி பாடல் நான் பாடி இயேசுவை போட்டு என்றென்று வாழ்த்திடுவேன். அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா. கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். தேவன் சமாதானம் தருகிற தேவன். அதனால சமாதான தேவன் நம்மை ஆளுகை செய்வார். சமாதானம் தந்தார் இயேசு, சமாதானம் தந்தார் இயேசு. பாடுவான். சமாதானம் தந்தார் இயேசு, சமாதானம் தந்தார் இயேசு. துதி பாடல் நான் பாடி இயேசுவை போட்டு என்றென்று வாழ்த்திடுவேன். துதி பாடல் நான் பாடி இயேசுவை போட்டு என்றென்று வாழ்த்திடுவேன். அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா. ஆண்டவர் புது வாழ்வை நமக்கு தந்திருக்கிறார். புது வாழ்வை தந்த தேவனை உயர்த்தி பாடுவோம். புது வாழ்வு தந்தார் இயேசு, புது வாழ்வு தந்தார் இயேசு, ஓ புது வாழ்வு தந்தார் இயேசு, நமக்கு புது வாழ்வு தந்தார் இயேசு. துதி பாடல் நான் பாடி இயேசுவை போற்றி என்றென்று வாழ்த்திடுவேன். துதி பாடல் நான் பாடி இயேசுவை போற்றி என்றென்று வாழ்த்திடுவேன். அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா. நாளை நம்ம ஆராதிக்கும்படிக்கு புது பாடலை கர்த்தர் தந்திருக்கிறார். அந்த புது பாடலை தந்த தேவனை ஆராதிப்போம். கர்த்தர் பெரிய கர்த்தர். புது பாடல் தந்தார் இயேசு, புது பாடல் தந்தார் இயேசு, புது பாடல் தந்தார் இயேசு, நமக்கு புது பாடல் தந்தார் இயேசு. புது பாடல் நான் பாடி இயேசுவை போற்றி என்றென்று வாழ்த்திடுவேன். புது பாடல் நான் பாடி இயேசுவை போற்றி என்றென்று வாழ்த்திடுவேன். அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா.
ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா. எஸ், விடுதலை தந்த தேவன் நமக்கு ஒரு அபிஷேகத்தை தந்திருக்கிறார். அபிஷேகம் சேர்ந்த தேவனை நாம் உயர்த்தி பாடுவோம். கர்த்தர் பெரிய காரியம் செய்வார். எஸ், சேர்ந்து பாடுவோம். அபிஷேகம் தந்தார் இயேசு, அபிஷேகம் தந்தார் இயேசு, அபிஷேகம் தந்தார் இயேசு, நமக்கு அபிஷேகம் தந்தார் இயேசு. துதி பாடல் நான் பாடி இயேசுவையை பற்றி என்றென்றும் வாழ்த்திடுவேன். துதி பாடல் நான் பாடி இயேசுவையை பற்றி என்றென்றும் வாழ்த்திடுவேன். அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா 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 அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா. இயேசு நமக்கு ஜீவனை தந்திருக்கிறார். அந்த ஜீவனை தந்த தேவனை நாம் உயர்த்தி பாட வேண்டும். அல்லேலூயா. தேவனை நாம் மகிமைப்படுத்த வேண்டும். தேவாதி தேவனை நாம் துதிக்க வேண்டும். தேவன் நமக்கு ஒரு பெரிய காரியங்களை செய்திருக்கிற தேவனை நாம் உயர்த்தி பாடுவோம். அல்லேலூயா. தேவன் நமக்கு ஜீவனை கொடுத்தவரை கவனிங்க, தாயும் தகப்பனும் நம்ம ஜீவனை கூட அவளை அப்பா அம்மா என்று அழைக்கிறோம். அல்லேலூயா. தேவன் எனக்கு ஜீவனை கொடுத்ததுனால அவரை நான் அப்பா என்று அழைக்கப் போகிறேன். அல்லேலூயா. நீங்களும் அப்பாவை அழைங்க. அல்லேலூயா. ஒருவனை தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றும் என்று சொல்கிறார். அவர் தாயை போல இருக்கிற தேவன். அல்லேலூயா. இந்த தேவனை நாம் உயர்த்துவோம். கர்த்தர் பெரிய காரியம் செய்ய வல்லவராக. அல்லேலூயா. அப்பாவும் நீங்க தான், அம்மாவும் நீங்க தான், எல்லாமே நீங்க தானையா. இங்க வந்தாலே போதும் சந்தோஷம்தான், தினமாடலம் பாடலம் தான். அப்பாவும் நீங்க தான், அம்மாவும் நீங்க தான், எல்லாமே நீங்க தானையா. நீங்க வந்தாலே போதும் சந்தோஷம்தான், தினமாடலம் பாடலம் தான். நீங்க வந்தாலே போதும் சந்தோஷம்தான், தினாடலம் பாடலம் தான். அப்பாவும் நீங்க தான், அம்மாவும் நீங்க தான், எல்லாமே நீங்க தானையா. வந்தாலே போதும் சந்தோஷம்தான், தினமாடலம் பாடலம் தான். உம்மோடு உறவாட ஆண்டவரே இன்னைக்கு புது பலனை கர்த்தர் கொடுக்குறீங்கப்பா. சோதரப்பா. உம்மோடு உறவாடிட என் மனசெல்லாம் மகிழுதையா. சொல்லுங்க. உம்மோடு உறவாடிட என் மனசெல்லாம் மகிழுதையா. அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா ஆனந்த சந்தோஷமே. ஓ அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா ஆனந்த சந்தோஷமே. அப்பாவும் நீங்க தான், அம்மாவும் நீங்க தான், எல்லாமே நீங்க தானையா. நீங்க வந்தாலே போதும் சந்தோஷம்தான், தினமாடலம் பாடலம் தான். உம்மை நான் துதிக்கையில் அன்றே என்னை புதுப்பெண் தருகிறேன்ப்பா என்று சொல்லி கர்த்தரை துதிப்போம். உம்மை நான் துதிக்கையில என்னில் புது பலன் இறங்குதையா. அவன் உம்மை நான் துதிக்கையில என்னில் புது பலன் இறங்குதையா. என்ன சுகம் அவன் என்ன சுகம் அந்தென்றும் சுகந்தானே. ஆஹா என்ன சுகம், ஆஹா என்ன சுகம், ஆஹா எந்தென்றும் சுகந்தானே. அப்பாவும் நீங்க தான், அம்மாவும் நீங்க தான், எல்லாமே நீங்க தானையா. நீங்க வந்தாலே போதும் சந்தோஷம்தான், தினமாடலம் பாடலம் தான். நீங்க வந்தாலே போதும் சந்தோஷம்தான், தினமாடலம் பாடலம் தான். உன் சித்தம் செய்ய ஆண்டவரே என் வாழ்க்கையெல்லாம் சிறக்குதப்பா. உன் சித்தத்தை செய்யும் போது கர்த்தரை பாடுவோம், மகிமைப்பட்டு
அப்பா நம்ம கூட எப்போ இருந்தாலும் ஒரு பெரிய சந்தோஷம். அல்லேலூயா. தேவனை நம்ம மையப்படுத்துவோம். கர்த்தர் ஒரு பெரிய காரியங்களை செய்ய வல்லவர். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு அப்பாவாய் அம்மாவுமாய் ஆமென். கர்த்தர் நம்மளை வழிநடத்தக்கூடியவராய் இருக்கிறார். ஒரு நாளும் கர்த்தர் நம்மளை வெட்கப்பட்டு போகாதபடிக்கு செய்யக்கூடிய ஒரு நல்ல தகப்பனாய் இருக்கிறார். இயேசு நம்மோடு இருந்து நம்மளோடு இருந்து கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யக்கூடிய தேவனா இருக்கிறபடினாலே நான் உம்மை நம்பி வந்திருக்கிறேன்ப்பா. நான் வெட்கப்பட்டு போக மாட்டாண்டவரே. உம்முடைய தயவு என்னை வாழ வைத்திருக்கு. ஆமென். அல்லேலூயா. யாவருக்கும் தெரிந்த பாடல், உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல, உம் தயை என்னை கைவிடலை என்று சொல்லி இந்த ஆராதனையை கலந்து கொள்கிற யாவரும் வீடுகளில் பார்த்து கொண்டிருந்தாலும் தேவனுடைய நாமத்தை யாவரும் சேர்ந்து உயர்த்துவோம். உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல, உம் தயை என்னை கைவிடல. உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல, உம் தயை என்னை கைவிடல. வெறு கையால் நடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தேன். வெறு கையாய் நான் நடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தேன். உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல, உம் தயை என்னை கைவிடல. உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல, உம் தயை என்னை கைவிடல. தேவனை நம்பி வந்தோம், நாம் வெட்கப்படவில்லை. தேவன் நம்மளை இந்நாள் வழிநடத்தி கொண்டிருக்கிறார். எஸ், கர்த்தரை துதிப்போம். கண்ணீரில் சென்றேன், கலங்கின எனக்காக இறங்கி வந்தீர். காயப்பட்டு நின்றேன், கண்ணீரில் சென்றேன், கலங்கின எனக்காக இறங்கி வந்தீர். உடன்படிக்கை என்னோடு செய்து இழந்திட்ட யாவையும் திரும்ப தந்தீர். உடன்படிக்கை என்னோடு செய்து இழந்திட்ட யாவையும் திரும்ப தந்தீர். உம்மை துதிப்பேன். உம்மை துதிப்பேன். கர்த்தர் செய்த நன்மைகள் ஏராளம். கர்த்தரை இந்த மாலை வேளை கர்த்தரை துதிப்போம். கர்த்தர் பலத்த காரியங்கள் செய்ய வல்லவரா இருக்கிறார். நீரை பெற்ற போதும் வேண்டிய எல்லாம் எனக்கு தந்தீர். வேண்டிய எல்லாம் விடை பெற்ற போதும் வேண்டியதெல்லாம் எனக்கு தந்தீர். பரதேசியாய் தங்கினதை சுதந்திரமாக மாற்றி தந்தீர். பரதேசியாய் தங்கினதை சுதந்திரமாக மாற்றி தந்தீர். உம்மை துதிப்பேன். உம்மை துதிப்பேன். உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல, உம் தயை என்னை கைவிடல. ஆமென். உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படவில்லை. உம் தயை என்னை கைவிடல. உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல, உம் தயை என்னை கைவிடல. உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல, வெட்கத்தை எல்லாம் உம் மாற்ற தயை முடியவர். என்னை அவருடைய தயவு கைவிடல. கைவிடவே விடாது. ஒவ்வொரு நாளும் தேவனுடைய கரம் நம்மை வழிநடத்தக்கூடியதாக உம் தயை என்னை அவரை நம்பி வருகிற தேவ கைவிடல. ஜனங்களை உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல, உம் தயை என்னை கைவிடல. தேவன் உங்களுடைய தலையை உயர்த்தக்கூடியவராய் இருக்கிறார். ஆமென். உங்களை கைவிட்ட நிலைமையில Yes. யாரெல்லாம் உங்களை விட்டுட்டு போயிருக்கிறாங்களோ ஸ்தோத்திரப்பா. அவர்கள் மத்தியிலே தேவன் உங்களுடைய ஆமென். தலையை உயர்த்தக்கூடியவராய் Yes. இருக்கிறார்.
யாரெல்லாம் என்னை விட்டுட்டு போயிட்டாங்க, என்னுடைய தாய் விட்டுட்டு போயிட்டாங்க, தகப்பன் விட்டுட்டு போயிட்டாங்க, என் கணவர் என்னை விட்டுட்டு போயிட்டாரு, என் பிள்ளைங்க என்ன மறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு ஏக்கத்தோடு பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் இந்நாள தேவனுடைய தயவு வெட்கப்படாதபடிக்கு தேவன் தாமே உயர்த்தக்கூடியவராய் இருக்கிறார். பரதேசியாய் தங்கனதை தேவன் இலவசமாய் கொடுக்கக்கூடியவராய் இருக்கிறார். யாவரும் சேர்ந்து பாடுவோமா? வேண்டினோர் எல்லாம் வீடை பெற்ற போதும் வேண்டின எல்லாம் எனக்கு தந்தீர். வேண்டினோர் எல்லாம் வீடை பெற்ற போதும் வேண்டியதெல்லாம் எனக்கு தந்தீர். பரதேசியாய் நான் தங்கினதை தேவன் சுதந்திரமாக மாற்றி தந்தீர். இழந்த யாவற்றையுமே தேவன் நிச்சயமாக இந்த நாளிலே உங்களுக்கு தருவார். நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு சுதந்திரமாக மாற்றி தந்தீர். எல்லோகே 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 உம்மை துதிப்பேன். எல்லோகே 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 உம்மை துதிப்பேன். அவரை துதிக்கிற தேவ ஜனங்கள் மத்தியிலே கர்த்தர் வாசம் செய்யக்கூடியவராய் இருக்கிறார். மனிதர்கள் கைவிட்டு போலாலும் தேவன் உன்னோட வாசம் பண்ணக்கூடியவராய் இருக்கிறார். உன் நடுவிலே அவர் அற்புதங்களை செய்யக்கூடியவராய் இருக்கிறார். தேவன் பெரிய காரியங்களை செய்யக்கூடியவர். எந்த இடத்துல இருந்தாலும் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்துல வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி இருக்கிறார். ஆகையினால யாவரும் கைகளை உயர்த்தி தேவ பிரசன்னம் நிறைந்தவர்களாக ஆராதித்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே, இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே, உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை தொழுகிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை தொழுகிறோம் தேவனே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடு என்றும் வாசம் செய்யும். எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடு என்றும் வாசம் செய்யும். எங்கள் சபையிலே உலாவிடும் எங்களோடு என்றும் வாசம் செய்யும். எங்கள் குடும்பத்தில் உலாவிடும் எங்களோடு என்றும் வாசம் செய்யும். தேவன் தாமே நம்மத்தில வாசம் செய்யக்கூடிய நல்ல கர்த்தராய் இருக்கிறார். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக.
ஆமென். நம் நடுவில் தேவன் வாசம் பண்ணுகிறவராக இருக்கிறார். தேவாதி தேவனை நாம் துதிக்க போகிறோம். தேவாதி தேவனை மயம்படுத்த போகிறோம். தேவன் நம் நடுவில் பெரிய காரியங்களை செய்கிறவராக இருக்கிறாரு. கவனிங்க, அன்றைக்கு ஆண்டவர் ஆரோனை தெரிந்து கொள்ளும் போது, ஆண்டவரோடு உலாவுகிறார் என்று காண்பிக்கும் போது ஆண்டவர் கோலை துளிர்க்க பண்ணினார். அல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த கோலை துளிர்க்க பண்ணின தேவன் இந்த நாள் நம்மளுடைய தலைகளையும் உயர்த்த வல்லவராக. எல்லாரும் சேர்ந்து பாடுவோமா? என் கொம்பை உயர்த்தினீரே, என் தலையை உயர்த்தினீரே, என் கொம்பை உயர்த்தினீரே, என் தலையை உயர்த்தினீரே. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. எல்லாரும் விசுவாசத்தோடு வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. நன்றி தகப்பனே, நன்றி இயேசையா, நன்றி தகப்பனே, நன்றி இயேசையா. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. உனக்கு விரோதமாய் எழும்புவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள முடியாது. உனக்கு விரோதமாய் எழும்புவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள முடியாது. உன்னை காக்கிறவன் உன்னோடு இருக்கின்றார், உன் தலையை உயர்த்திடுவார். சேர்ந்து உன்னை காக்கிறவன் உன்னோடு இருக்கின்றார், உன் தலையை உயர்த்திடுவார்.
ஹல்லேலூயா. ஆண்டவர் அன்றைக்கு கனிங்க ஆகாருக்கு உதவி செய்த தேவன், ஆகார் தேவனை நம்பும்படிக்கு உதவி செய்தார். இன்றைக்கு நமக்கும் உதவி செய்யும்படிக்கு ஆண்டவர் நம்மளை வழிநடத்தினார். நாம் தேவனை நம்பி வாழ்வோம். தேவன் நமக்கு ஒரு பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தொடர்ந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆமென். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். பாடுவோம். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், உம்மையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், உம்மையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். தேவனை நம்பி இருப்போம். தேவன் ஒரு பெரிய காரியம் செய்ய வல்லவராக இருக்காரு. Yes. சேர்ந்து பாடுவோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். மனிதர்கள் யாவரையும் உம் நன்மை சூழ்ந்து கொள்ளும். உம்மை நம்பும் மனிதர்கள் யாவருக்கும் உம் நன்மை மிகுந்திருக்கும். உம்மை நம்பும் மனிதர்கள் யாவரையும் உம் கிருபை சூழ்ந்து கொள்ளும். உம்மை நம்பும் மனிதர்கள் யாவருக்கும் உம் நன்மை மிகுந்திருக்கும். வெட்கப்பட்டு போவதில்லை, நான் வெட்கப்பட்டு போவதில்லை, உச்சப்பட்டு போவதில்லை. நான் வெட்கப்பட்டு போவதில்லை. உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். சொல்லுவா. உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பியிருப்பேன். சீயோன் பர்வதம் இருப்பதைப் போல அசையாமல் நிலைத்திருப்போம் என்று பாடுவோம். சீயோன் பர்வதம் இருப்பதைப் போல் அசையாமல் நிலைத்திருப்பேன். சீயோன் பர்வதம் இருப்பதைப் போல் அசையாமல் நிலைத்திருப்பேன். ஆகாமியத்தின் கொடிகள் என்மேல் நிலைப்பதில்லை. ஆகாமியத்தின் கொடிகள் என்மேல் நிலைப்பதில்லை. உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். சொல்லுவா. உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பியிருப்பேன். கர்த்தரை நம்பி இருப்போம். கர்த்தர் ஒரு பெரிய காரியம் செய்ய வல்லவராக இருக்காரு. தேவனை துதித்துக் கொண்டிருக்கிற நாம் தேவனை இன்னும் நல்லா உயர்த்த கற்றுக்கொள்ள. அல்லேலூயா. இதை பார்க்கிற ஒவ்வொரு தேவனை உயர்த்தும். அல்லேலூயா. தேவனை நம்பியிருக்க ஜனங்கள் தேவனை சார்ந்து வாழ்வோம். அல்லேலூயா. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசமாக சொல்ல முடியும், இதுவரைக்கும் நம்மை நடத்தின தேவன் இனிமேலும் நம்ம நடத்த வல்லவராயிருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். ஜீவனை பார்க்கிலும் உம்முடைய கிருபை நல்லது என்று வேதாகமத்தில் தாவீது பக்தன் சொல்லுகிறது போல இந்த நாள்ல இருக்கிற இடங்களில் தேவ கிருபை உணர்ந்தவர்களாக தேவனுடைய பாடலை பாடி மகிமைப்படுத்துவோம். ஆமென். என்னை அழைத்தவரே
கிருபை நமக்கு வேண்டும். அந்த கிருபை இல்லாம நம்மளால வாழ முடியாது. தனிமையில் அழுகிற நேரத்துல நம்ம தேற்றாரும் யாரும் ஒருவரும் இல்லாத நேரத்துல தேவ ஆவியானவர் உங்களோடு இருக்கிறார், தேவன் உங்களோடு இருக்கிறார் என்றது உணர்ந்து பாடுவோமா? தனிமையில் அழுத போது தேற்றிட யாரும் இல்லை, தள்ளாடி நடந்த போது தாங்கிட யாரும் இல்லை. தனிமையில் அழுத போது தேற்றிட யாரும் இல்லை, தள்ளாடி நடந்த போது தாங்கிட யாரும் இல்லை. கதறி அழுத நேரத்தில் என் கண்ணீர் துடைத்த உங்க கிருபை இல்லைனா நானும் இல்லை. கதறி அழுத நேரத்துல உங்க கிருபை இல்லைனா நானும் இல்லை. எல்லாரும் உயர்த்தி சொல்லுவோமா? உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லையே. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லையே. இயேசுவே, நான் என்று சொல்ல எனக்கு ஒன்றும் இல்லை, திறமைன்னு சொல்ல என்னிடம் எதுவும் இல்லை. தகுதி இல்லாத உங்களையும் தேவன் இந்த நாள் அழைத்தவராக அவருடைய கிருபையை உணர வைத்திருக்கிறார். அவருடைய கிருபையை உணர்ந்து நாம் பாடுவோமா? கிருபைக்காய் ஸ்தோத்திரம்ப்பா. கிருபைக்காய் நன்றி. நான் என்று சொல்ல எனக்கு ஒன்றும் இல்லை, திறமைன்னு சொல்ல என்னிடம் எதுவும் இல்லை. நான் என்று சொல்ல எனக்கு ஒன்றும் இல்லை, திறமைன்னு சொல்ல என்னிடம் எதுவும் இல்லை. தகுதியில்லா என்னையும் உயர்த்தினது உங்க கிருபை, உங்க கிருபை இல்லைனா நானும் இல்லை. உங்க கிருபை இல்லைனா நானும் இல்லை. சொல்லுவோமா? உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லையே. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லையே. இயேசுவே, அந்த கிருபை தான் அந்த நாள்ல வாழ வைக்கும். ஹalleluya. ஹல்லேலூயா. ஆகவே இந்த நாளில பாடின பாடலின் பிரகாரமாய் உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே என்று சொன்னது ஆமென். போல இந்த நாள்ல தேவனுடைய கிருபைக்காக நம்ம ஹல்லேலூயா. காத்திருக்கக்கூடிய நாம தேவனுடைய நாமத்தை நம்ம எவ்வளவு உயர்த்தி கொண்டிருக்கிறோமோ அவ்வளவாய் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில கிருபைகளை கொடுக்க தேவன் வல்லவராய் இருக்கிறார். இந்த நாளில கூட உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லி எல்லாரும் இருக்கிற இடங்களில கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்த்து கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. சேர்ந்து சொல்வோமா? உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. நம்பினோரை நீ மறப்பதில்லை, உம்மை தேடி வந்த
சொல்லி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தருடைய நாமத்தை சொல்லி உயர்த்துவோம். ஏழைகளின் பலன் நீரே, எளியோரின் நம்பிக்கை நீரே. சேர்ந்து சொல்லுவோமா? ஏழைகளின் பலன் நீரே, எளியோரின் நம்பிக்கை நீரே. திக்கற்றோர் வேதனை அறிந்து உதவிடும் தகப்பன் நீரே. சேர்ந்து சொல்லுவோமா? திக்கற்ற பிள்ளைகளுடைய வேதனைகளை அறிந்து உதவிடும் தகப்பன் இயேசு ஒருவர் மாத்திரமே. இயேசு மகாராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இயேசு மகாராஜா தெய்வத்தை நல்லா உயர்த்துவோமா? இருக்கிற இடங்களில நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை நோக்கி பார்த்து, ஆவியானவரே இயேசு மகாராஜா இரக்கத்தின் சிகரமே, இந்த நாள் எங்க வாழ்க்கையில இறங்குவீராக. எங்க வாழ்க்கையில கர்த்தர் மனம் இறங்கும். வியாதியோடு, போராட்டங்களோடு, பிரச்சனைகளோடு, பாடுகளோடு வாழ்ந்து கொண்ட பிள்ளைகள் அன்றைய எனக்கும் ஒரு அற்புதம் நடக்காதா என்று ஏங்கிக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் இந்த நாளில் ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்வீராக. இரக்கத்தின் சிகரம் நீரே, ஓயாத புகழ்ச்சி, ஓயாத
அப்பா, இப்பொழுது நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் இறங்கட்டும் ஆண்டவரே. ஆவியான ஜனங்களை நிரப்புவீராக, ஆவியான ஜனங்களை நிரப்புவீராக. எல்லா கட்டுகள், எல்லா மந்திர கட்டுகள், எல்லா சூரிய கட்டுகள், எல்லா வியாதிகள், எல்லா தகப்பனை தீராத வியாதிகள் எழும்ப முடியாதபடிக்கு, தேவனுக்குள்ளாக எழும்ப முடியாதபடிக்கு, தேவனை நெருங்க முடியாதபடிக்கு பிள்ளைகள் தடைப்படுத்தி வைத்திருக்கிற ஆவிகளை இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாக்குவீராக. தேவ ஆவியானவர் இப்பொழுது கடந்து வருவீராக. பல கோடி தேவர்களில் உயர்ந்தவர் உன்னதர் பரிசுத்த தெய்வம் நீரே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஓயாத புகழ்ச்சி, ஆமென். ஓயாத கனமும் ஆமென். நிறைந்த நம்முடைய தேவனை நம்ம தொழுக வந்திருக்கிறோம். ஸ்தோத்திரம்பா. ஆகவே இந்த நாளில நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, தேவனை நம்ம எவ்வளவு உயர்த்துறோமோ இந்த நாள்ல உங்க வாழ்க்கையில காணப்படுற கட்டுகள், யாரெல்லாம் இன்றைக்கு நிறைய பேர் பாத்தீங்கன்னா சரீரத்துல சுகர், நிறைய பேருக்கு பிபி, நிறைய பேருடைய வாழ்க்கையில இன்னைக்கு வியாதிகள், தீராத வியாதிகள், நிறைய பேர் நடக்க முடியல, கண் பார்வை தெரியல, அல்சர் ப்ராப்ளம், கேன்சர் ப்ராப்ளம், இப்படிப்பட்ட நிறைய பிரச்சனைகளோடு எல்லா ஜனங்களும் நிறைய பேர் இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கை, எங்க போவேன், எப்படி வாழ போறேன், என்ன என் நிலைமை ஆக போகுதுன்னு சொல்லிட்டு கண்ணீரும் கவலையோடும் இன்றைக்கு ஏங்கி கொண்டிருக்கிற தேவ ஜனமே, இந்த நாள்ல தெய்வத்தை நல்லா உயர்த்துங்க. கர்த்தர் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய வல்லவரா இருக்கிறார். ஆகவே என்னோட கூட சேர்ந்து, அப்பா எனக்கு எல்லாமே நீங்க தான் ஆண்டவரே, என் இதய துடிப்பு நீங்க தான், என் கருவிழியும் நீங்க தான், என் அசைவுகளில் நீங்க தான், என் சுவாசமே நீங்க தான் ஆண்டவரே, எனக்கு எல்லாமே நீங்க தான்ப்பா. உங்களை விட்டா எனக்கு வேற எந்த கதியும் இல்லை ஆண்டவரே. அதனாலதான் சாலமோன் சொல்றாரு, மாயை மாயை, இந்த பூமியில பார்க்கிற எல்லாமே மாயை, எல்லாம் ஒரு நாள் மாறி போகும். ஆனால் இயேசுவின் அன்பு ஒன்று மாத்திரமே ஒரு நாளும் மாறவே மாறாது. ஆகவேதான் இன்றைக்கு நாம் எல்லாம் தேவனை உயர்த்தி கொண்டிருக்கிறோம். ஆகவே எங்களோடு கூட சேர்ந்து எல்லாரும் கண்களை மூடி இருக்கிற இடத்துல எழுந்து நின்று ஆராதிக்க முடியும் என்று சொன்னால் எல்லாரும் எழுந்து நின்று கர்த்தரை நோக்கி பார்த்து இந்த நாள்ல எல்லா உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உணர்ந்து சொல்ல போகிறோம். இதய துடிப்போ நீங்கதான், கருவிழியோ நீங்கதான், அசைவுகளில் நீங்கதான், என் சுவாசமே நீங்கதான். இதய துடிப்போ நீங்கதான், கருவிழியோ நீங்கதான், அசைவுகளில் நீங்கதான், என் சுவாசமே நீங்கதான். நீங்கதான் இயேசப்பா, நீங்கதான். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உங்க கரத்தை தேவனுக்கு எதிராக உயர்த்தி, நீங்கதான்ப்பா என் தகப்பன், நீங்கதான்ப்பா என் தெய்வம், உங்களை விட்டு இருக்கிறவர் யாரும் இல்லை ஆண்டவரே. நீங்கதான்
பக்கத்துல இருக்கிறீங்க, ஏன் அருகில இருக்கீங்க ஆண்டவரே. ஆபத்து காலத்தில் வெட்கமடைவதில்லை நான், பஞ்ச காலத்திலும் என்னை திருப்தியாக்குவீர். ஆபத்து காலத்தில் வெட்கமடைவதில்லை நான், பஞ்ச காலத்திலும் என்னை திருப்தியாக்குவீர். கர்த்தரே தாங்குகிறீர், என் பாதையிலே நோக்கமாயுள்ளீர். என் வழிகள் ஒன்றும் பிசகுவதில்லை, என் அடியை உறுதிப்படுத்து. சொல்லுவோமா, என்னை கர்த்தரே தாங்குகிறீர், என் பாதையிலே நோக்கமாயுள்ளீர். என் அடிகள் ஒன்றும் பிசகுவதில்லை, என் அடியை உறுதிப்படுத்துகிறீர். ஏசையா, எல்லாரும் கரங்களை உயர்த்தி, ஏசையா, ஏசையா, என் நீதி நீங்கதான் நீதானையா. ஏசையா, 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 என் நீதி நீதானையா. யெகோவா சிக்கேனு நீதானையா. உள்ளத்தின் ஆழத்துல எங்கள் உயர்த்துவோமா, எங்கள் நீதி செய்கிற நீதானையா. யெகோவா சிக்கேனு நீதானையா. எங்கள் நீதி தெய்வம் நீதானையா. யெகோவா சிக்கேனு நீதானையா. எங்கள் நீதி தேவன் நீதானையா. நண்பகல் மட்டும் அதிகம் அதிகமாய் பிரகாசிக்க செய்பவர் நீர். என் பாதைகள் எல்லாம் அதிகம் அதிகமாய் பிரகாசிக்க செய்பவர் நீர். யெகோவா சிக்கேனு நீதானையா. எங்கள் நீதி தேவன் நீதானையா. யெகோவா சிக்கேனு நீதானையா. எங்கள் நீதி தேவன் நீதானையா. யெகோவா சிக்கேனு நீதானையா. எங்கள் நீதி தேவன் நீதானையா. நீதியை வெளிச்சத்தை போலாக்குவீர், என் நியாயத்தை பட்ட பகல் போலாக்குவீர். நீதியை வெளிச்சத்தை போலாக்குவீர், என் நியாயத்தை பட்ட பகல் போலாக்குவீர். ஏசையா, இருக்கிற இடங்களில ஏசையா, என் நீதி நீதானையா. என் நீதி நீதானையா. ஏசையா, ஏசையா, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஏசையா. அன்பு தேவஜனமே, தொடர்ந்து சொல்லிட்டே இருப்போமா, நீதி செய்கிற இயேசு இன்றைக்கு என் மத்தியில உலாவிக் கொண்டிருக்கிறார். அற்புதத்தை செய்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு என் பலத்தை கர்த்தர் மாற்றிக் கொண்டிருக்கிறார். என் கடன் பிரச்சனையை கர்த்தர் மாற்றிக் கொண்டிருக்கிறார். என் வியாதியை கர்த்தர் மாற்றிக் கொண்டிருக்கிறார். என்னுடைய வாழ்க்கையில கர்த்தர் இன்றைக்கு அற்புதங்களை செய்யப் போகிறார். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போனதை சொல்கிறார்களே. இதனால் நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் ஆண்டவரே, இந்த வெட்கத்துக்கு பதிலாக வெட்கத்தெரியாத ஒரு பலனை தேவன் கட்டமைப்பீராக ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ஒரு மாற்றத்தை தேவன் தந்தருளுவீராக ஆண்டவரே. நீதானையா. எங்கள் நீதி தேவன் நீதானையா. யெகோவா சிக்கேனு நீதானையா. எங்கள் நீதி தேவன் நீதானையா. யெகோவா சிக்கேனு நீதானையா. எங்கள் நீதி தேவன் நீதானையா. ஆமென் ஆண்டவரே. யெகோவா சிக்கேனு நீங்கதான் ஆண்டவரே. எங்கள் நீதி தேவன் நீங்க தான் சொல்லி பாடினது போல இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு ஒரு நீதியை செய்வார். அன்பு தேவ ஜனமே,
யாரெல்லாம் அந்த நிகழ்ச்சியை பார்த்து தேவ சமூகத்துல பிரியாய் கண்ணீரோடு தேவனுடைய நாமத்தை உயர்த்தி கொண்டிருந்தீங்களோ, உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் இன்றைக்கு ஒரு நீதி செய்வார். இன்றைக்கு உங்க வாழ்க்கையில அற்புதங்களை செய்வார். இன்றைக்கு கர்த்தர் உங்களை காண்கிறவரா இருக்கிறார். அந்நிய பெண்ணாகிய ஆகாரையே கர்த்தர் கண்ணோக்கி பார்ப்பார் என்று சொன்னார். நீங்களும் நானும் தேவனை தேடுகிற பிள்ளைகள், உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் நிச்சயமாய் ஒரு அற்புதங்களை செய்வார். நிச்சயமாகவே ஒரு முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது என்று சொன்னது போல கர்த்தர் உங்களுக்கு ஒரு முடிவை கொடுக்க தேவன் வல்லவரா இருக்கிறார். ஆவியானவரே, இந்த நாள்ல எங்களுடைய வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்யுங்கப்பான்னு சொல்லிட்டு இன்னும் ஒரே ஒரு விசையாய் உள்ளத்தின் ஆழத்திலும் சொல்ல போறோம். யெகோவா சிட்கேனு நீதானையா எங்கள் நீதி தேவன், நீதானையா யெகோவா சிட்கேனு நீதானையா எங்கள் நீதி தேவன், நீதானையா யேசையா 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 என் நீதி நீதானையா யேசையா 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 என் நீதி நீதானையா யெகோவா சிட்கேனு. இருக்கிற இடத்துல அப்படியே சொல்லுவோமா? எங்கள் நீதி தெய்வம் நீதானையா எங்கள் யெகோவா சிட்கேனு நீதானையா எங்கள் நீதி தெய்வம் நீதானையா. ஆமென். ஆவியானவரே, இந்த நாள்ல யாரெல்லாம் அந்த ஆண்டவரே தொலைக்காட்சியின் மூலமாய் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தினாங்களோ, எல்லா பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் அற்புதங்களை செய்து ஆச்சரியமாய் ஒவ்வொரு பிள்ளைகளை வழிநடத்துவீராக. கர்த்தர் தாமே ஒவ்வொரு பிள்ளைகளை பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, ஆளுகை செய்யுங்க. உங்க நாமத்துக்கே மகிமை வர பண்ணும் இயேசுவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஜாய் டிவிலை 100க்கு 100 உமக்கே ஆராதனை என்ற இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருந்த நீங்கள் யாவரும் பாக்கியவான்கள். பரலோக ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது சமாதானமும் சந்தோஷமும் நிறைந்தது. ஒருவன் சந்தோஷமாயிருந்தால் சங்கீதம் பாடக்கடவன். தேசம் முழுவதும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் சமாதானம் உண்டு கொள்ளும்படிக்கு தேவன் இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து வழங்கி கொண்டிருக்கிறார். விசேஷமாக அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் திருச்சபையின் பாடல் குழுவினர், அருமையான நம்முடைய பிஷப் டாக்டர் மகேஷ் ஐயா அவர்களுடைய குழுவினர் இன்றைக்கு வந்து சிறப்பாக இந்த பாடல்களை பாடி கர்த்தரை ஆராதித்து மகிமைப்படுத்தி இருக்கிறார்கள். எல்லா துதியும் கனமும் மகிமையும் அவர் ஒருவருக்கே உண்டாவதாக. நாம் ஜெபித்து முடிக்கலாம். பரலோகத்தின் தேவனே, இந்த நல்ல வேலைக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரை, இதை கண்டவர்கள், பார்த்தவர்கள், கேட்கிறவர்கள் ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. பரலோக சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் நிரப்பப்படுவார்களாக. ஆண்டவரை, ஒவ்வொருடைய வாழ்க்கையும் மகிழ்ச்சியினால் நிரம்புவதாக. இந்த பாடல்களை கேட்கிற போதே, பார்க்கிற போதே வியாதிகள் நீங்கி ஜனங்கள் சொச்சமடைவார்களாக, விடுதலை அடைவார்களாக, ரட்சிப்படைவார்களாக, ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. ஆசீர்வதியும் உடைய நாமத்தினால நாங்கள் பார்க்கிற மக்களை ஆசீர்வதிக்கிறோம். தேவன் தொடர்ந்து நன்மை செய்யும். இந்த நிகழ்ச்சியை ஜாய் டிவி வழங்கி கொண்டிருப்பதற்காக உமக்கு கோடி ஸ்தோத்திரம். தொடர்ந்து எல்லா நிகழ்ச்சிகளையும் ஆசீர்வதியும். தொடர்ந்து பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. எங்கள் சபையின் முகவரி அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்து சபை, பிஷப் டாக்டர் ஜே மகேஷ் ஐயா அவர்கள், நம்பர் 1, 5வது தெரு, புதுநல்லூர், சோமங்கலம் மெயின் ரோடு, குன்றத்தூர், சென்னை 6,69,000. கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.